எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு இறைவன் எல்லாருக்கும் அறிவை கொடுத்துருக்குறான். யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க வாழ்கிறாங்க. இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கிளாஸில் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான். வாத்தியார் ஒருத்தர் பாடம் நடத்துகிறாரு. ஒரு வாத்தியார் பாடம் நடத்துகிறாரு மேத்ஸ். 50 பேர் இருக்கான். ஒருத்தன் 100 மார்க் வாங்குறான், ஒருத்தன் 90 வாங்குறான், ஒருத்தன் முட்டையும் வாங்குறான். முட்டை மார்க் வாங்கணுன்ட்டு கேட்டாச்சுன்னு என்ன சொல்லுவான்? வாத்தியார் ஒழுங்கா பாடம் நடத்தலைமா. அதே வாத்தியார் பாடம் நடத்தி தான் ஒருத்தர் 100 மார்க் வாங்கியிருக்காங்களா? அப்ப வாத்தியார் பாடம் நடத்தலைங்கிறது தப்பு தானே? யார் யார் எப்படி படிச்சாங்களோ, யார் யார் என்னென்ன முயற்சி எடுத்தாங்களோ அதுக்கு தகுந்தபடி அவங்களுக்கு மார்க். வாத்தியாருக்கு மேல ஒரு தப்பு இல்லை, படிச்ச நம்ம மேலதான் குறைபாடு. அப்ப நம்ம எப்படி படிச்சுக்கிட்டோம், எப்படி கிரகிச்சுக்கிட்டோம், எப்படி வாழ்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை அமையுது. அப்ப நம்ம எப்படி சரியா புரிஞ்சுக்கிடணும் அதை தான் நம்ம பார்க்கணும். இப்ப ஞானிகள் மகான்களும் அதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். பெரியவங்க சொன்னதை A to Z ஒரு சந்தேகம் இல்லாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும். எப்படி வாழணுங்கிறது கிடைச்சிக்கலாம். அப்ப நம்ம உயிர் தான் நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரம்.